என் குடும்பத்திற்கு பாதுகாப்பு யாரும் இல்லை. ராணுவ வீரரின் வேதனை. வணக்கம் நண்பர்களே, இந்த காட்சி உங்களை அதிர வைக்கும். ஒரு குடும்பத்தின் அழுகை, ஒரு ராணுவ வீரரின் வேதனை மற்றும் ஒரு திட்டமிட்ட கொலைக்கு நீதி கேட்கும் போராட்டம். சிவகங்கை அருகே தமராக்கியைச் சேர்ந்த 55 வயதான செல்லச்சாமி, அவரது மகன் மனோஜ் பிரபு, வயது 29, வெளிநாட்டில் வேலை பார்த்து ஊருக்கு புதிதாக திரும்பியிருந்தார். வாழ்க்கையில் எதையும் எதிர்பார்க்காமல் அவரது நண்பர்கள் ஹரிகரன், அஜித்குமாருடன் இடையமேலூர் திருவிழாவிற்கு சென்றார். திரும்பும் வழியில் மறுக்க முடியாத பயங்கர திருப்பம். புதுப்பட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஒரு காரில் இருந்து இறங்கியவர்கள் மனோஜ் பிரபுவை கீழே தள்ளிவிட்டு வெட்டி கொலை செய்தனர். அவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற அவரது நண்பர்கள் காயமடைந்து சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். காவல்துறை விசாரணைகள், மனோஜ் பிரபுவின் சகோதரி புவனேஸ்வரி அதே பகுதியைச் சேர்ந்த அபிமன்யுவுடன் காதலித்து வந்ததாகவும், ஆனால் புவனேஸ்வரிக்கு வேறு இடத்தில் திருமண ஏற்பாடு செய்ததாகவும், இதனால் மனமுடைந்த அபிமன்யு புவனேஸ்வரியின் புகைப்படங்களை சித்தரித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் புவனேஸ்வரியின் திருமணம் நின்று போனதால் அந்த பாதிப்பில் புவனேஸ்வரி தூக்கிட்டு தற்கொலை செய்தார். அதன் பிறகு மனோஜ் பிரபுவின் குடும்பத்தினர் அபிமன்யுவின் தந்தை தங்கபாண்டியை தாக்கினார்களாம். இதனால் மன உளைச்சலில் தங்கபாண்டியும் உயிரிழந்தாராம். இதனால் பழி தீர்த்துக் கொள்ள அபிமன்யு தனது உறவினர்களுடன் சேர்ந்து மனோஜ் பிரபுவை திட்டமிட்டு கொலை செய்துள்ளார் என போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. அபிமன்யு, அவரது தாய் பூச்சிப்பிள்ளை, உறவினர்கள் முருகன், மணி, முனீஸ்வரன் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் தலைமறைவாக உள்ள நிலையில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கொலையை எதிர்த்து மனோஜ் பிரபுவின் குடும்பம் அவரது உடலை பெற மறுத்து சிவகங்கை அரசு மருத்துவமனை முன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீஸ் டிஎஸ்பி அமல அட்வின் சமரசமாக போராட்டத்தை கலைத்தார். பின்னர் இந்த கொலை வழக்கில் தொடர்புடையதாக வசந்தகுமார், சூர்யா ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் பொற்கொடியிடம் மனுவும் அளிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் என்று உறுதியுடன் வலியுறுத்தப்பட்டது. மேலும் இதுகுறித்து இறந்தவரின் சகோதரர் இந்திய ராணுவ வீரர் கூறுகையில், நான் கடந்த 7 ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தில் பணியாற்றுகிறேன். நான் எல்லையில் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். ஆனால் என் குடும்பத்துக்கு இங்கே யாரும் பாதுகாப்பு இல்லை என்கிறார் அஜித்குமார். அவர் தன் சகோதரர் இறப்பிற்கு நீதி வேண்டும், தனிப்பட்ட பாதுகாப்பு கோரி எஸ்பியிடம் மனு அளித்து துப்பாக்கியுடன் காவலர் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார். அவரது கோரிக்கை, இது ஒரு திட்டமிட்ட கொலை, குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். தவறாக்கி நான் இப்போ இருக்கிறது காமராஜர் காலில் வச்சுட்டு வர்றேன். நான் அந்த மாதிரி இராணுவத்தில் 7 ஆண்டா வட்டிநாளில் பஞ்சாபில் நான் வேலை பார்த்துட்டு வர்றேன். வெள்ளிக்கிழமை எங்களோட அண்ணனை வெட்டி கொண்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடி என் தங்கச்சியும் அந்த பையன் வெட்டின பையன் லவ் பண்ணி ஃபோட்டோ போட்டு என் தங்கச்சியும் இறந்து போச்சு. எனக்கு வந்து எஸ்பி வந்து எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காரு, ஒரு எஸ்கார்டு. என்ன எனக்கு அதுக்கான நடவடிக்கை எனக்கு என்ன ஃபுல்லாக எடுக்கலை. அதுக்கான நடவடிக்கை எடுக்கும்போது நான் என்னோட குடும்பத்துக்கும் என்னோட சொந்த உறவினர்களுக்கும் எந்த ஒரு உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இல்லை. அவங்க வந்து எங்களை வந்து மிரட்டுறாங்க. அவங்க இதில் இந்த கட்சி பிரமுகர்கள் இருக்காங்க. அவங்களால அவங்க தூண்டுதலை அந்த பையன் வந்து வெட்டினேன். வேற வெட்டி கொண்டு விட்டேன். தலையை துண்டாக போயிடுச்சு. இது வரைக்கும் அதுக்கான ஆக்ஷன் எதுவும் எடுக்கலை. 4 பேர்த்த மட்டும்தான் பிடிச்சிருக்காங்க. இந்த 4 பேர்த்த பிடிக்கல. எல்லாத்தையும் பிடிச்சாதான் நான் பாடி வந்து நாட்டக்காரனுக்கு எனக்கே இந்த நிலைமைண்டா சாதாரண மக்களுக்காக என்ன நிலைமை கிடைக்கும். என் பேர் அஜித்குமார்.